மாட்டேன். போனியா? எப்படி இருந்தது? காட்டுல சூப்பரா இருந்ததுங்க. என்னோட தம்பியாச்சே. ஆமா. எப்படி எத்தனை முறை போனா? 2 முறை போனேன். எப்படி இது? அது கூட வேலை வேலை வந்துச்சு எனக்கு. ஆசை தங்கை, அன்பு தங்கை, ஆசை தங்கை வந்துண்டா திறந்துட்டு உள்ள விடுறா. ஒத்துப்பாங்களா? எதுனா நீதான் விட. என்ன சொன்னாரு? ஒண்ணு போட்டுக்கிட்டு மறுபடி உத்தரவு ஒத்தெல்லாம் போங்க. உங்க அண்ணன் வெறி கொண்டு போய் இருக்கிறாரு. அதனால பார்த்து பதமா போங்க. தெரியும். ஒரு வாரமா போ. அண்ணன் தொட்ட மிச்சம் தான் மத்தவங்க. என்ன உட்காந்து கூட்டு பார்த்தா ஏந்து போட்டா தண்ணி குடிக்க போற மாடு தண்ணி குடிக்க மாடு புள்ள ஒழுங்கா இருக்கா. நீ எப்படி போறியா அதே மாதிரி போகுது. அதே பட்டா கல பண்ண தங்கச்சேதா ரோஹிணியாமா தேவகி. நீ யாரப்பா? ரோஹிணி. எவ்வளவு ஆர்வத்தோட கூட குழந்தை பெரியதாங்க சங்கடா உடத்துல உள்ள விடுறா. பெரிய தங்கச்சி இடம் கொடுக்கும். இடம் கொடுக்குமா? அண்ணன் சொன்னாரு வர சொன்னாரா? சொல்லலாமா? கோடி வந்து அவன் மங்க மகராசியா வாழ்வான். தனியா வந்து பையன் நம்ம பண்றோம். என்ன பண்ண தெரியுமா? நான் எதுவும் அவன் காட்டா நான் பண்ண. அண்ணா நான் வரும்பொழுது இதாண்டா எப்படி சொன்ன காய்ச்சிக்கிறான். ஏண்டா ஓட்லயே பரவாயில்ல போது அவன் சொனையை கழிக்க வரான். ஆமாமா அப்படி இருந்தாலும் அண்ணா அதெல்லாம் போகட்டும். இருந்தாலும் இந்த தினத்திலே என்ன தங்கை அடுத்த காரணம் என்ன ஒரு கருத்து கேட்கிறவா?
காரணம் அண்ணா காரணம் நீ என்ன அக்கா மட்டும் கேக்குறேன் என்ன கேட்க மாட்டேன் நான் வீட்டுக்கு போறேன் நம்ம போவோமா உன்னுடைய மனசுல கருத்துக்குதா ஓஹோ ஏத்து விடுமா கருத்து கேக்குறத வாழும் என்று வாசூரத்தா இன்றைய தினத்துக்கு எங்க 2 பேரையும் கூட்டிய இன்றைய தினத்திலே உங்களை எதற்கு அழைத்து என்ன காரணம் என்ன மட்டும் விட்டு அவளை மட்டும் கேக்குற 2 பேரும் நான் விட மாட்டோமா சரி அது அவளே பண்ணி நான் போறேன் நம்ம போவோம் டீ கடை கூட தண்ணி போடா எந்த எடுத்து பெருசு செல்லம் இங்க வா செல்லம் ஏறி உட்காந்துயா அப்படியே இருந்தாலும் என்ன காரணம் அவன் ஓடியா என்ன சொல்றீங்க ஆட்டை ஆளக்கூடியவன் ஆளக்கூடியவன் நான் எவ்வளவு அவ பேரை எடுத்து விட்டீங்க அதெல்லாம் தந்தைக்கோ வயதாக முன்னிட்டேன் ஆமா அதெல்லாம் தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய திருமணத்தை நடத்தி அவர் கண் குடிவை சரி ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் எனது உங்கள் இதுவரைக்கும் திருமணம் செய்யணும் ஐயோ அக்கா காணும் நம்ம கல்யாணம் பண்றாங்க இருடி அண்ணா அட திருமணம் என்றாலே சொல்லு அண்ணா அப்படி கல்யாணம் சொல்றீங்களே அது எந்த கடையில விக்குது அது நீட்டா இருக்குமா இல்ல சின்னதா இருக்குமா ஒரு மாமா இருக்கும் கண்ணாடி போயிட்டாங்க அது மட்டுமா அது பச்சையா இருக்குமா தங்கச்சி அப்படி கண்டுபிடிக்கிறாங்க சிவபாகா இருக்குமா கொஞ்சம் தெரியல அப்படி கல்யாணம்னா எதுனே தெரியாது அது எந்த கடையில இருக்கு தெரியாது அண்ணா அப்படி கல்யாணம் சொல்றீங்களே நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா
எது ஆசை தங்கை அன்பு தங்கை அன்பு தங்கை ஆசை தங்கை ஆமா ஒரே ஒரு தங்கை பெரிய தங்கை சிறு தங்கை உண்டு இரண்டு தங்கை இருக்கும் கல்யாணம் என்றால் திருமணம் என்றால் என்ன எப்படி நடக்கும் எப்பொழுது நடக்கும் அது நடந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இங்க வா மகாராஜா வணக்கம் சும்மா நேரம் போயிட்டா பாப்பாக்கு கல்யாணம்னா என்னன்னு சொல்லணும் அது விஷயம் பண்ணுவியா நான் சொல்றேங்க அதுக்கு தான் நான் வேணும் தங்கச்சி நீ சொல்லு நான் சொல்றேன் ரெண்டு பேரும் பேர்ல மாதிரி இருக்கிறீங்க பெரிய தங்கச்சி நீ நான் சொல்ற அப்படியா இருந்தாலும் அண்ணா எங்களுக்கு கல்யாணம் வேணாம் அண்ணா உண்மை போல இருந்தால்தான் இவர் அடங்குவார்கள். இவங்க அடங்குவாங்க. ஓட்டணுமா சென்று கல்லம் சாராயம் வீரன் ஒரு குவார்டர் வந்துருது. நான் சொல்றது கேளுங்கள். எந்த நாட்டு மன்னருக்கு எந்த ஊர் மன்னருக்கு எந்த அரசுக்கு கொடுக்க போறீங்க? யாருக்கு கொடுக்க போறேன்? யாருக்கு கொடுக்க போறீங்க? அது என்னுடைய விருப்பம். யாருக்கா இருந்தாலும் சரியா இல்லையா அண்ணா நீங்க சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன். தெரியுமா பாடசாலையிலே இருவரும் ஒன்றாக வைத்தம் அல்லவா? சரி. எனக்கும் அந்த கல்வியானது ஏற்கவில்லை. ஏற்காத காரணத்தால் ஆமாம் என்னுடைய குருவார கூடிய என் கூடவே படித்த அவர் கற்றுக் கொடுத்த விதையெல்லாம் நான் கற்றுக் அவர் சன்மானம் அளிக்க வேண்டும். அப்படி என்று ஐயா வசுவ பெருமானே உனக்கு என்ன சன்மானம் வேணும் அப்படின்னு நான் கேட்கவும் பார்த்தார். கொடுத்தால் அழிந்து விடும். ஆமாம் அழியாத ஒரு சன்மானத்தை எனக்கு வழங்க வேண்டும். சரி அப்படி என்று என் குரு தெரிவிக்கும். குருவா? அதனால இந்த குரு வசதவருக்கு உங்கள் இருவரின் அவருக்கு தந்தையாக ஒரு குரு ஆசிரியர் அவரை புயல திருமணம் பூந்து வராத. என்ன சொல்ற? எனக்கு தான் குரு, உனக்கு என்ன குரு? தந்தைக்கு சமமாக இருக்கக்கூடியவர். அதனால வேணான்னு சொல்றேன். மரியாதையா சொல்றேன். சரி பரவாயில்ல. நான் சொன்னா மட்டும் கேட்கவா போறீங்க? நான் சொல்ல சரி கல்யாணம் ஒத்துல ராஜா தங்கச்சி கல்யாணம் ஒத்துறாங்க. யாருடைய தங்கை? என்னுடைய தங்கை. வைத்தியக்காரன் தங்கையாச்சு. நம்ம யாருமே நான் கட்டாய கல்யாணம் பண்ண நினைச்சுக்கிறீங்களா? அடிக்காம உதைக்காம என் தங்கச்சி கேட்டேன் பாரு. உடனே பதில் சொல்லு. அண்ணா உன்னுடைய விருப்பம் தான் பெண்கள் மனசு உடனே குணமாகட்டும், உடனே மாறிடும். அதனால ஓட்டோடமா சென்று நிருபம் அனுப்பினேன். அந்த நிருபத்தை கண்டு வசுதேவர் ஓட்டோடமா ஓடு. கேளுங்கள் சபையோர்களே, ஏதோ கம்சராஜனாகப்பட்டவன் வசுதேவர் வர வேண்டும் என்று நிருபத்தை அனுப்பவும், நிருபத்தை கண்ட வசுதேவர் சபை நாடி வருகின்ற விதம் காண்க.
போதும்பா